அன்பான மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மெட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தரம்பத்து மாணவர்கள் பின்னம் தொடர்பான வினா ஒன்றுக்கு விதம் இலப்பா விடையளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம். வினாவை அவதானியுங்கள். ஒருவன் தனது காணியின் நாளில் ஒரு பங்கை தனக்கு வைத்துக் கொண்டு எஞ்சிய காணியை தனது இரு மகன்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்தான். முதலாவது வினா, அவன் தனது காணியின் என்ன பங்கை இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்தான். இதுக்கு ஒரு புள்ளி பிள்ளைகள். அவன் நாங்க என்ன செய்ய போறோம்னா, ஒரு காணிய நாலா பிரிச்சு ஒரு பங்கு தனக்கு வச்சிருக்கிறார். வச்சுக்கொண்டு என்ன செய்யறான்னா, மிச்சத்தை தன் ரெண்டு மகன்களுக்கும் சமனா பங்கிட்டு கொடுக்குறேன். அப்ப தனக்கு வச்சிருக்கிற அந்த காணியின் அளவை நாங்கள் இப்படி ஒரு கோட்டின் மூலம் காட்டுவோம். நாளில் ஒன்று தனக்கண்டு வச்சுக்கொண்டு அப்ப எஞ்சி இருக்கிறது என்ன இருக்குமாண்டா, ஒரு காணியில நாலா பிரிச்சு ஒரு பங்கு தனக்கு எடுத்துட்டா நாளில் 3 பங்கு தான் தன் ரெண்டு பிள்ளைகளுக்கும், அதாவது இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுக்குற காணியா இருக்கு. இப்ப முதலாவது வினாவும் அப்படித்தான் கேட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கா, இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்த காணி, அவன் தனது காணியின் என்ன பங்கு இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்தான் என்றதான் கேள்வி. தனக்கு ஒரு பங்கு வச்சுக்கொண்டு நாலா பிரிச்சு ஒரு பங்கு வச்சுக்கொண்டு நாளில் 3 பங்கு தான் தன் ரெண்டு பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுக்குறார். அந்த இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்த காணினால அவன் சொன்ன என்ன இருக்க போதும் 4/3 பங்கா இருக்க போதும். அப்ப 4/3 காட்டிருக்கா அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரிதானே? இந்த வீடியோ பார்க்க பிள்ளைய முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கணக்கு செய்யற முறை விளங்கும். ஸ்கிப் பண்ணி போட்டு இடையில போவாமல் அந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா ஒரு பின்னத்துக்கு வார இலக்குவா விடையளிக்கலாம்ன்றத தெளிவா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். சரிதானே? இப்ப இதை மாதிரி நீங்கள் ஒரு கணக்கு உருவாக்கி செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்ப 2வது வினா பார்ப்போம். ஒரு மகனுக்கு அவனது காணியின் என்ன பின்னம் கிடைத்தது. அப்ப ஒரு காணியை நாலா பிரிச்சு ஒரு பங்கு தனக்கு வச்சிருக்கிறார், 4/3 பங்கு 2 பிள்ளைகளுக்கு சமனா பிரிக்கிறார். அப்படி பிரிச்சு கொடுக்க ஒரு மகனுக்கு கிடைக்கிற காணி அந்த மொத்த காணியின் என்ன பின்னம் அந்த மாதிரி தான் கேள்வி வர போறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், தனக்கு வச்சிருக்கிற காணி இரு மகன்களுக்கு வழங்கப்பட்ட காணி 4/3, அந்த 4/3 பங்கை 2 மகனுக்கும் சமனா பிரிக்கிறார். அப்ப நாங்க 2/1 எழுதுறோம். மகன் 1 மகன் 2 நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதுல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு மகனுக்கு அவனது காணியின் என்ன பின்னம் கிடைத்தது. தனக்கு வச்சிருக்கிற காணிக்கு பிறகு தனக்கு தேவைக்கு வச்சா பிறகு எஞ்சி இருக்கிற காணி நாலா பிரிச்சு 3 பங்கு, அந்த 4/3 பங்கிட்ட 2/1 பங்கை தான் என்ன செய்ய போறாருன்னா தன் மகனுக்கு கொடுக்க போறார். அப்ப 4/3 தர 2/1. இதுல சுருக்கிறது கொண்டும் இல்லை பிள்ளைய. அப்படியே தொகுதியை பெருக்கி தொகுதியிலையும் பகுதியை பெருக்கி பகுதியிலையும் காட்டுவோம். இப்ப 3 பெருக்கி 3, பகுதியில் இருக்கிற 4 2 பெருக்கிறீங்கன்னா 8, ஆகவே 8/3. ஒரு மகனுக்கு கிடைக்கிற காணின் அளவு என்னவா இருக்குமெண்டா, மொத்த காணின் 8 பிரிச்சு 3 பங்கா இருக்க போகுது. இதுக்கு 3 புள்ளின்னு சொல்லப்பட்டது. அப்ப முதல் 4/3 பங்கு, எஞ்சியது 4/3 பங்கு தர 2/1 காட்டினீங்கன்னா இதுக்கு 2 புள்ளி. சில நேரம் புள்ளி அந்த சுருக்கி விட காட்டுறதுக்கு ஒரு புள்ளியாகவும் இருக்கும், அது சுருக்கிறதுக்கு. அப்ப நாங்கள் பெருக்கத்தையும் மேலே இருக்கிற அந்த பின்னமுடுத இடத்திலே காட்டியிருக்கிறேன். 8/3 காட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தமாக இதுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். இது ஒரு சின்ன வினா மாதிரி வினா பத்திரம் ஒன்று தானே. இப்ப அதுக்கு வழங்கப்பட்ட புள்ளியை தான் இதுல பிரிச்சு தந்திருக்கிறேன். சரிதானே? இப்ப இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. தனக்கு தேவைக்கு வைத்த காணி விட எஞ்சிருக்கிற காணிய சமபகுதியா பிரித்து 2 சமபகுதியா பிரிச்சு 2 மகனுக்கு கொடுக்குற. அதுல ஒரு மகனுக்கு கிடைச்ச காணி மொத்த காணியின் என்ன பங்குன்னு கேட்டால் 8/3 பங்காக இருக்கப்படும். அவ்வாறு விடையளிக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கும். சரிதானே? 3வது வினா, ஒரு மகனுக்கு கிடைத்த காணி 6000 சதுர மீட்டர் எனின் ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த மொத்த காணியின் பரப்பளவு யாது. இப்ப நாங்கள் இதுல முதல் வினாவில பார்க்கிறாங்க, ஒரு மகனுக்கு கிடைத்த காணியின் அளவு எவ்வளவுன்னு பார்க்கலாம். மொத்த காணியின் ஒரு மகனுக்கு கிடைத்த காணியின் பங்கு எவ்வளவுன்னு சொன்னா 8/3 பங்கா இருக்கு. அந்த 8/3 பங்கு தான் என்னவா இருக்க போகுதுன்னா 6000 சதுர மீட்டராக இருக்க போகுது. 6000 சதுர மீட்டர் 8/3 பங்குண்டா ஒரு பங்கை கண்டு நிச்சயம் கண்டா 8ஆல பெருக்கணும். அப்ப ஒரு பங்குன்னு சொன்னால் 6000 சதுர மீட்டரை நாங்க 3ஆல வகுத்தோம்னா ஒரு பங்கு, அதாவது 8/1 பங்கு எவ்வளவு வரும். அது 8 பங்கு மொத்த காணி. அப்ப நாங்க என்ன செய்யறோம், 6000 மீட்டர் வெக்கத்தை 3ஆல வகுத்து 8ஆல பெருக்குவோம். சரிதானே? அப்ப 6000 3ஆல வகுத்தீங்கன்னா 6 3ஆல வகுத்தீங்கன்னா 2 முறை. அப்ப 2000 சதுர மீட்டர் தர 8. அப்ப 2000 8ஆல பெருக்கிட்டீங்கன்னா 2 16. அப்ப 16000 சதுர மீட்டராக இருக்கும். அப்ப அவற்றை ஒருவர்கிட்ட இருந்த அந்த மொத்த காணின் அளவோட இருக்க போது 16000
சதுர மீட்டர். அப்ப இவ்வாறு விடி எழுதக்க இந்த 8 பங்கு அதுல ஒரு அம்புக்குறி மாதிரி காட்டுறோம் 6000 சதுர மீட்டரோட தொடர்புபடுத்துறோம். அப்படி தொடர்புபடுத்தினா ஒரு புள்ளி. நாங்கள் அந்த 8 பங்கை காணணும்னா அந்த 6000 சதுர மீட்டரை 3ஆல வகுத்து 8ஆல பெருக்கிறத காட்டினோம்னா ஒரு புள்ளி. இறுதியாக மொத்த காணின் அளவு 16000 சதுர மீட்டர் காட்டினோம்னா ஒரு புள்ளியுமாக 3 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது வினா தனது தேவைக்கு வைத்திருந்த காணியை விட இரு மகன்களுக்கும் வழங்குவதற்கு அல்ல பங்கிடுவதற்கு பங்கீடு செய்வதற்குரிய காணின் அளவு கேட்டது ஒரு புள்ளி. அடுத்த ஒரு மகனுக்கு கிடைத்த காணின் அளவு எவ்வளவு கேட்டது அதுக்கு 3 புள்ளி. இதுல ஒரு மகனுக்கு கிடைத்த காணின் அளவு 6000 சதுர மீட்டர் வெட்கம்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்த மொத்த காணின் அளவு கேட்டாங்க 3 புள்ளி. ஆகவே நாங்கள் இப்ப 7 புள்ளியை எடுத்திருக்கிறோம். முதலாவது வினாக்கு 1, 2வது வினாக்கு 3, 3வது வினாக்கு 3 புள்ளியுமாக 7 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. இறுதி வினா 4வது வினா அவன் தனக்கென வைத்துக் கொண்ட காணியின் பரப்பளவு எவ்வளவு? நம்ம தனக்கென வைத்திருக்கிற காணி என்ன சொல்லப்பட்டிருக்கு? 4 பங்கு. மொத்த காணின் அளவு கண்டுட்டோம் 16000 சதுர மீட்டர். அந்த 16000 சதுர மீட்டர் 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு தான் தனது தேவைக்கு அவர் வச்சிருக்கிறார். அப்ப 16000 சதுர மீட்டர் தர 4 4ஆல இந்த 16 சுருக்கினீங்கன்னா 4. ஆகவே தந்த தேவைக்கு வச்சிருந்த காணி எவ்வளவு இருக்க போகுது? காணி எவ்வளவு இருக்கணும்? தனது தேவைக்கு வைத்துக் கொண்ட காணின் அளவு 4000 சதுர மீட்டராக இருக்கும். இப்ப 16000 தர 4 காட்டினீங்கன்னா அதுக்கு 2 புள்ளிகளும் இந்த சுருக்கத்துக்கு சேர்த்து தான் புள்ளிகள். இனி 16000 4ஆல பார்த்தீங்கன்னா 4000 சதுர மீட்டர் அந்த இறுதி விட அலகோட கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தமாக 3 புள்ளிகள் 4ஆம் வினாவுக்கு கிடைக்கும். இவ்வாறு இந்த பின்னம் தொடர்பான வினாக்களுக்கு நாங்கள் இந்த கிளை வடிவத்துல குறிச்சோம்னா இதை நீங்க நிகழ்ந்த கொண்டு யோசிக்க கூடாது. ஒரு விளக்கப்படம் தானது. விளக்கத்தை இவ்வாறு விளங்கி கொண்டோம்னா அது முழுமைந்த பகுதி பின்னம்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த கிளை வடிவத்துல நாங்கள் குறிச்சோம்னா இலகுவா செய்யக்கூடிய நேரம். இவ்வாறு வினாக்களுக்கு விடியளிக்கிற சந்தர்ப்பத்துல நீங்கள் பின்னம் தொடர்பாக எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. முழுமையா 10 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே தொடர்ந்து எஸ்எம்சி யூடியூப் வாயிலாக இணைந்திருங்க. தொடர்ந்தேச்சியாக பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு தரம் 10 அதாவது தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கு தொடர்ந்தேச்சியாக வீடியோக்களை வழங்குவதற்கு எண்ணியிருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள். புதிதாக இணைந்து கொள்ளும் அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்க. உங்களோட தேவையான விடிய பரப்புகளை கீழே இனிஷியேட் பண்ண கமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா. நன்றி, வணக்கம்.